இப்போது இந்த அல்லாவுடைய தீனை மக்கள்கிட்ட முழுமையாக கொண்டு போகிறதுக்காக ஒரு மர்க்கஸ் வந்து இப்போ நம்ம எழுப்ப போகிறோம் பூந்துறையில். அதற்காக இடம் வந்து தேர்வு செஞ்சு வாங்கியாச்சு. அதுக்கான பர்மிஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அதோடைய ரஃப் எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்குள்ளே வரும். அப்போ 3 ஃப்ளோர் கட்டும்போது அது முன்ன பின்ன 1000 அப்படி மீதி பணம் ஃபண்டு அதிகமாக இருந்தால் கூட அந்த ஃபண்டு வந்து வேறு வகையில் நம்ம வந்து நல்ல விதத்தில் நம்ம வந்து செலவு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. வேறு பகுதிகளில் கூட நமக்கு இயங்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அங்கே கொடுத்து நம்ம இது பண்ணலாம். இப்போ அதற்கான ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லோரும் ஜக்காத் ஒதுக்குவீங்க. இப்போ அந்த ஜக்காத்துடைய பணத்தை வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த பணிக்காக கொடுங்க. இதில் ஜக்காத் வந்து இதுக்கு பயன்படுத்தலாமான்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வரும். அல்லாவுடைய பாதையில் இதுதான் வந்து முதல் ப்ரையாரிட்டியில் வரும். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஜக்காத் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அது வந்து நம்ம கட்ட போகிறது பள்ளிவாசல் கிடையாது. நம்ம கட்ட போகிறது என்னது 3-in-1 4-in-1 வச்சிங்களேன். அது தாவா சென்டராகவும் இயங்கும், அது வந்து ஒரு கம்யூனிட்டி ஹாலாகவும் இயங்கும், அது ஒரு பள்ளிவாசலாகவும் இயங்கும், அது ஒரு லைப்ரரியாகவும் இயங்கும், அது ஒரு மதரசாவாகவும் இயங்கும். அது வந்து எல்லாமே முடிஞ்ச வரை நம்மளால் முடிஞ்சது நம்ம யார் யாரை இணைச்சி நம்மளால் செயல்பட முடியும். ஏன்னா நான் ஒரு ஆளே செயல்பட போகிறதில்ல. நான் ஒரு ஆள் செயல்படுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் போதுமானது. இன்னும் இதை பரவலாக்கணும், இன்னும் நிறைய பேருடைய பங்களிப்பை வந்து நம்ம வந்து இதில் கொடுக்க வைக்கணும், இதை வந்து இன்னும் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். அப்போ அதற்கான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்சதை அந்த அளவுக்கு செய்யுங்க. அதை நாங்கள் நேர்மையான முறையில் எதுக்கு அது வந்து அல்லாஹ்வுடைய பாதைக்காக மட்டுமே செலவு செய்வோம் அப்படிங்கிறத அந்த உறுதியை நம்ம கொடுக்குறோம். இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பேல அனுப்ப முடியலங்கிறாங்க. கூகுள் பே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுங்களுக்கு வந்து கொடுக்குறதில்ல. ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே வந்து ஆப்ஷன் இருக்கிறதில்ல. ஆனால் யூபிஐ ஐடி, அப்போ அந்த ஃபோன் நம்பர் போடுற இடத்துல இதில் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடின்னு இருக்கும் பாருங்கள். அந்த யூபிஐ ஐடி போட்டிங்கன்னா அப்படியே அது உட்காந்துக்கும். இப்போ நீங்கள் நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த யூபிஐ ஐடி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கும். அது அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கிறதுனால அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஃபிட் ஆயிடும். அது போய் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். அதனால் எளிதாக அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட ஸ்கேனர் மூலமாக ஒரு தடவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட் சின்னதாக கொடுத்தீங்கன்னா கூட அது தொடர்ச்சியாக வந்து என்ன ஆயிரும், அதில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. 2வது அத்தியாயம் 256வது வசனம். இந்த ஆயத்துல் குர்சியை கடைசியாக நம்ம பார்த்தோம். இந்த ஆயத்துல் குர்சி திடீர்னு அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி பேசுது. இப்போ அதோடைய தொடரில் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அதன் தொடருடைய ஒரு நடுவில் இந்த ஆயத்தை அல்லாஹ் தொடராக ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டு வரான். இது ஒரு பயானு. அந்த ஒரு பயானில் சம்பந்தம் இல்லாமல் திடீர்னு அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லிட்டு வரான். அப்போது அதுக்கு என்ன சம்பந்தம் இல்லாமல் அல்லாஹ் பேசுகிறான்னா இல்லை, சம்பந்தத்தோடு தான் பேசுகிறான். ஏன் அந்த இடத்துல அல்லாஹ் அதை பேசுகிறான் அப்படின்னா, தொடர்ச்சி அந்த உம்மத்துக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து அல்லாஹ் சொல்லிகிட்டே வரான். முதல்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான், கலகம் இருக்கக்கூடாது, கலகம் ஒழிக்கப்பட்டு. கலகம்னா என்ன? கலகம்னா என்ன? அல்லாஹ்வுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுறது, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு எதிராக செயல்படுறது. இந்த கலகத்தை ஒழிக்கணும். மக்காவில் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த கலகத்தை அதை ஒழித்து தீனை நிலைநாட்டணும் அப்படிங்கிற அந்த உத்தரவு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த கலகத்தை ஒழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? போர் செய்யணும். போர் செய்யணும்னா என்ன செய்யணும்? பணம் செலவு பண்ணணும். பணம் செலவு பண்ணிட்டு போர் செய்கிறதுக்கும் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நடுங்க ஆரம்பிக்கும். வெப்பன்ஸ் வாங்கிட்டு எதிரிகளை ஃபேஸ் பண்ணுறதுக்குன்னு வந்துட்டிங்கன்னு வைங்க, இப்படி பார்ப்பீங்க, அப்படிம்பீங்க. அந்த பக்கம் இத்தனை பேர், அந்த பக்கம் அவன், அந்த பக்கம் இவன், அந்த பக்கம் இவ்வளோ பெரிய பலசாலிங்க, இந்த பக்கம் நாம, அப்படி இங்கே ஒரு வாட்டி பார்ப்பீங்க, அங்கே ஒரு வாட்டி பார்ப்பீங்க. டவுசர் லூஸ் ஆயிடும். அப்போ அதுக்கு எல்லாம் முதல்ல என்ன பண்ணுறான், தாவூத் நபி ஜாலூத்துடைய அந்த கோலியாத்துடைய அந்த சம்பவத்தை முதல்ல சொல்கிறான். முதல்ல மைண்டில் இதை வச்சிங்கன்ட்டு. அதனால தான் என்ன பண்ணாங்க, அடியை விரித்து மேஞ்சினாங்க. இப்போ சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, அது மைண்ட் செட் அவங்களுக்கு அது இருந்தது. நம்பர்லேயோ பலத்திலேயோ வெற்றி கிடையாது. ஒரு மூமீன் பொறுத்த வரைக்கும் களத்துக்கு வந்துட்டா மூமீனு கண்டிப்பாக அவன் தான் ஜெயிப்பான், அவனுடைய ஈமான் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். இந்த இடத்துல வந்து நம்பர் பார்க்கக்கூடாதுன்றான். இப்போ இந்த இடத்துல நம்பர் பார்க்கக்கூடாதுன்னு இந்த இடத்துல லைட்டாக புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் நடந்த போர்களுடைய முறை வேறு, இந்த காலத்தில் நடக்கிற போர்களுடைய முறை வேறு. இப்போ அதனால் வந்து ஒரு சின்ன கூட்டம் போய் நாங்கள் போய் கலகத்தை ஒழிக்க போகிறோன்னு சொல்லிட்டு குரூப் சேர்த்துட்டு போய் ஒரு பெரிய கூட்டத்தோட மோதினீங்கன்னு வைங்க, என்ன ஆயிரும்? பெரிய கூட்டம் ஜெயிக்கும், சின்ன கூட்டம் சங்கு ஊதிரும். அப்போது அந்த கூட்டத்துக்கு அப்போ இருந்த போர் ஸ்ட்ராட்டஜிக்காக சொல்லப்பட்ட சில விஷயங்கள் இதெல்லாம். நம்பர் முக்கியம்னா முக்கியம். நம்பர் பற்றி குரானும் பேசுது. எவ்வளோ நம்பர் இருந்தால் போர் செய்யணும் அப்படின்ட்டு குரானு இன்னும் வேறு இடங்களில் பேசுது. அப்போ அதனால் வந்து நம்பரோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதுக்குன்னு 2 பேர் சேர்ந்துட்டு போய் போர் செய்யலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காஃபிர்களை எதிர்ப்பதற்கு அது போதுமான படை. இந்த 1000 பேரை எதிர்க்கிறதுக்கு அந்த 300 போதுமானது. வெறும் 30 பேரை கூட்டிகிட்டு போய் நம்பர் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு ரசூலா போய் சண்டை போடலை. வெறும் 10 பேர் இருக்கும்போது மக்காவில் நம்பர் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு போய் சண்டை போடல. அதனால் வந்து முதல்ல தீனுடைய ஒவ்வொரு விஷயமும் அறிவுபூர்வமாகவும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். சும்மா கிறுக்குத்தனமாக ரிசல்ட் எடுத்தோம்னா என்ன ஆயிரும், துனியாவும் நாசமாக போயிடும், நம்ம தீனுடைய தாவாவும் நாசமாக போயிடும். அப்போ இந்த இடத்துல பொதுவாக அதுக்குன்னு நம்பரையே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அதுதான் எல்லாம் இங்கே சொல்கிறோம். நம்பர் முக்கியம் இல்லைன்னு ஆயிராது. நம்பரையே முழுசாக சார்ந்து இருப்பதும்
குற்றம் அப்படிங்கிறது அந்த இடத்துல அல்லாஹ் அதை சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லும்போது என்ன சொல்றான்? தாவூதுடைய அந்த தாவூத் நபி ஜாலூத்துடைய அந்த சம்பவத்தை பத்தி சொல்லும்போது, சிலரை கொண்டு சிலரை வந்து நான் நீக்குவேன், சிலருடைய அநியாயத்தை சில மனிதர்களை கொண்டு நான் தடுப்பேன். அல்லாஹ் டைரக்டா எந்த செயலையும் இறங்குறது இல்லை. சிலரை கொண்டு சிலரை அல்லாஹ் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். நபிமார்களை அனுப்புவது அல்லாஹ் எதுக்கு? சீர்திருத்தம் பண்றது. இப்போ இதுல இன்னொரு விஷயம் அல்லாஹ் புரிய வைக்கிறான். என்ன அப்படின்னா, நபிமார்களை அனுப்புறதே எதுக்கு? சீர்திருத்தம் பண்றது தானே. இந்த உலகம் வந்து நல்லபடியா இயங்கணும், மனிதன் வந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், தீமை வந்து அழியணும். இப்போ நபிமார்கள் வந்ததுக்கு அப்புறம் தீமை எல்லாம் அழிஞ்சிருச்சா? தீமை அழிஞ்சிருச்சா? அழியல. அப்போ நபிமார்களை ஏன் அல்லாஹ் அனுப்புனா? தீமை அழிக்கிறது. அல்லாவே தீமை அழிக்கிறது அனுப்பிச்சிருக்கான், ஆனால் தீமை அழியல. இப்போ என்ன அர்த்தம்? அல்லாவுடைய மிஷன் ஃபெயில் ஆயிருச்சா? இப்போ அல்லாஹ் வந்து டவுன் ஆயிட்டானா? அதுக்கு தான் அல்லாஹ் ஆயத்துல் குர்சியை சொல்றான். அட மரமண்டைங்களா, ஏன் கண்ணியம் பெருசு. இங்க துனியாவில் இது எக்ஸாமு. நபிமார்களை கொண்டு தீமையை தடுக்கிறது எல்லாம் என்ன சொல்றான்? அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, அவங்க சொல்படி கேட்டு நடந்தா தீமை தடுத்துப்பட்டுரும். தீமை ஒழிக்கப்படணும், புரியுதா? அது மனிதர்களை கொண்டே தீமை ஒழிக்கப்படணும். அல்லாவை கொண்டு தீமை ஒழிக்கப்படணும்னு அல்லாஹ் நினைச்சானா ஒரு நிமிஷம் போதும், தீமை வந்து உலகத்துல இல்லாம அல்லாவால் ஆக்கிவிட முடியும். அப்போ அல்லாஹ் இந்த இடத்துல நீங்க அல்லாஹ் குறைச்சு மதிப்பிட்ட கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான்? ஆயத்துல் குர்சியில அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பேசுறான். நான் யாரு, நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்கிறத அல்லாஹ் என்ன பண்றான்? அந்த இடத்துல அவனுடைய அந்த மகத்துவத்தையும் அவனுடைய அந்த கண்ணியத்தையும் அல்லாஹ் அந்த இடத்துல எடுத்து காட்டுறான். அதுதான் அந்த வல்லமை. வானம் பூமி நான் நிர்வாகம் பண்றேன், எனக்கு டயர்ட் ஆகுறது இல்லை, நான் தூங்க மாட்டேன், எனக்கு பசி கிடையாது, எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, என்னுடைய ஆட்சி கீழே தான் இது எல்லாமே இயங்குது, நீங்களாம் ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிறத அல்லாஹ் முதல்ல டிக்ளேர் பண்றான். ஏன்னா நம்மகிட்ட இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு என்ன நினைச்சக்கூடாது, அங்கெல்லாம் பார்த்து தான் உனக்கு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஒரு திமிர் வந்துடக்கூடாது இல்லை. அதனால முதல்ல வந்து கேட்குறேன், நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்களாம் ஏன் வேலை செய்றீங்கிறது புரிஞ்சுங்க. இது வந்து துனியாவுடைய டாஸ்க்ல ஒரு டாஸ்க்கு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனமும் இதை தொடர்பாக அல்லாஹ் பேசுறான். இஸ்லாமிய மார்க்கத்தில் நிர்பந்தம் ஏதும் இல்லை. என்ன சொல்றான்? லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்துல நிர்பந்தம் இல்லை. இப்ப அதெல்லாம் கிளியர் பண்றான். என்ன சொல்றான்? வலுக்கட்டாயமா எந்த தீமையும் நான் தடுக்க முயற்சி எடுக்க மாட்டேன். நீ தப்பும் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்? பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், இது தப்புன்னு சொல்லுவேன். நீ அது மீறி இல்லை நான் செய்வேன் அப்படின்னா செய், ஒன்றும் பிரச்சனை. புரியுதா? அப்போ கம்பல் நான் வந்து பண்ண மாட்டேன். நீ அதை நீ விட்டே அவனு உன் கையை பிடிச்சிட்டு அவனை குடிக்க விட மாட்டேன் அப்படிலாம் விட மாட்டான்ல. புரியுதா? ஒரு கொலை பண்ண போகும்போது கத்தியை போய் எல்லாம் வந்து மலக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு விடு நான் குத்துற அப்படின்னா இல்லை, அது ஒரு அநியாயமா ஒரு உயிரை நீ கொலை செய்ய நான் விட மாட்டேன் அப்படின்னு மலக்கு வந்து என்ன பண்ணுவார்? பண்ண மாட்டார். நீ குத்துனவொன்னே அந்த உயிரை எடுத்துட்டு மலக்கு போயிடுவார். அந்த உயிரை எடுத்துட்டு போற மலக்கு என்ன பண்ணுவார்? இவன் குத்திட்டான் வேலை முடிஞ்சது அப்படின்னு எடுத்துட்டு போயிடுவார். அது குத்துற வரைக்கும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பார். அதிகமா தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்ட வசனங்கள்ல இந்த ஒரு வசனமும் ஃபேமஸ். எது? லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. கம்பல்ஷன் எதுவுமே கிடையாது இஸ்லாத்துல. அப்போ தொழுவுறதுல நிர்பந்தம் இல்லையா? உண்மைதான் பேசணும்ட்டு மார்க்கம் நிர்பந்தம் இல்லையா? நிர்பந்தம் தான், செஞ்சுதான் ஆகணும். தொழுவுலன்னா எல்லாம் விட மாட்டான், பனிஷ்மெண்ட் இருக்கு. அது கரெக்டான மீனிங்ல புரிஞ்சுக்கணும். அதாவது உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டான். ஆனா மார்க்கத்துல நிர்பந்தமான கடமைகள் இருக்கா இல்லையா? இருக்கு. அது ரெண்டுமே தனியா புரிஞ்சுக்கணும். புரியுதா? கடமைகள் இருக்கா, ஆமா, செஞ்சே ஆகணுமா, ஆமா. ஆனா உலகத்துல அதற்கு உனக்கு ஃபோர்ஸ் செய்ய மாட்டோம், வலுக்கட்டாயமா உன்னை வந்து கம்பல் பண்ண மாட்டோம். தொழுதே ஆகணும், நோன்பு வச்சு ஆகணும், ஹலால் ஹராம் ஃபாலோ பண்ணி ஆகணும்ட்டு நிர்பந்தம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு நிர்பந்தமும் மார்க்கத்தில் இருக்கு. என்ன? அரசாங்கம் சில விஷயங்களை நிர்பந்தப்படுத்தும். புரியுதா? மது விற்கக்கூடாதுன்னு நிர்பந்தப்படுத்தும். அப்போ அதெல்லாம் வந்து மார்க்கத்தில் நிர்பந்தம். இது உங்கள் மார்க்கங்க, நாங்கள் வல்லவும் நம்பலை ரசூலும் நம்பலை, நாங்கள் சாராயம் வித்துட்டு போகிறோம், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? கம்பல்சரி விற்க விடாது. புரியுதா? அப்போ அது மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிர்பந்தப்படுத்தும். உன்னுடைய பர்சனல் விஷயங்கள்ல நிர்பந்தப்படுத்தாது. உன்னை களிமா சொல்ல சொல்லி நிர்பந்தப்படுத்த மாட்டோம், உன்னை தொழுக சொல்லி நிர்பந்தப்படுத்த மாட்டோம், நீ கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நிர்பந்தப்படுத்த மாட்டோம். நீ முஸ்லீமா இல்லாமல் இருக்கலாம், நீ கிறிஸ்தவனா இருக்கலாம், நீ இந்துவா இருக்கலாம், நீ என்ன வேணா வாழ்ந்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. உன் லெவலில் நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிடலாம். ஆனால் நிர்வாகம் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி தான் செயல்படணுங்கிற அந்த நிர்பந்தம் இருக்கு. இப்போ இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? நம்முடைய ஒரு பிரிவினரை என்ன பண்ணுறாங்க? தவறாக வழிகாட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க? இஸ்லாத்தில் வந்து அந்த அஹகாம் கொடுக்கப்பட்டிருக்குல்ல, பூமியில் நீதி இருக்கணும், அதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கட்டளைகள் இருக்கு. அப்போ அந்த வசனத்துக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? இந்த வசனத்தை வச்சு ஆஃப் பண்ணுறாங்க. இவங்க வேலையாக தான், அதான் சொன்னல, வேதத்தின் ஒரு பகுதியை எடுத்து இன்னொரு பகுதியை மோத விடுறது, அதோடைய மீனிங்கை மாற்றுறது. எல்லாம் இந்த அர்த்தத்தில் சொல்லலை. நிர்பந்தம்னா நிர்பந்தம் தான், எல்லாமே ஃபாலோ பண்ணுறது. நிர்பந்தம்னா என்ன அப்படின்னா இந்த மதம் சார்ந்த விஷயங்கள் நான் வழிகட்டு போகிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லாஹ் நிர்பந்தப்படுத்த மாட்டான் அப்படிங்கிறது தான் இதில் புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் வழிகேட்டிலிருந்து விலகி நேர்வழி தெளிவாகி விட்டது. அல்லாஹ் சொல்கிறேன், ஏன் நிர்பந்தப்படுத்த மாட்டேன் அப்படின்னா நான் கிளியாரிட்டி மட்டும் தான் கொடுப்பேன், இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்புன்ட்டு, அதை நான் கிளியர் பண்ணிட்டேங்கிறான். ஆகவே எவர்
தாகூத்தை அதாவது ஷைத்தானை நிராகரித்து விட்டு அல்லாவை நம்பிக்கை கொள்கின்றாரோ அவர் நிச்சயமாக அறுபடாத பலமானதொரு கயிற்றை பிடித்து கொண்டார். அல்லாஹ் அனைத்தையும் நன்கு செவியுறுபவனாகவும் மிகவும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த ஆயத்தை ரொம்ப கவனமா பார்க்கணும். புரியுது? இதெல்லாம் ரொம்ப சில ஆயத்துகள் மிக ஆழமான கருத்தை பேசும், சில ஆயத்துகள் ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு கருத்தை சொல்லும். இதெல்லாம் ஒரு ஆயத்தை பெரிய கருத்தை சொல்லக்கூடியது. ஏன்னா இது லைன்ல வர்றதே பாரு, முன்னாடி ஆயத்தல் குர்சி வந்திருக்கு, அடுத்தது இது வருது. அப்போ அதுக்கு அடுத்தது அல்லாஹ் கிளியர் பண்றான். இந்த இடத்துல என்ன சொல்றான், மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை, வழிகேடு இது நேர்வழி இதுன்னு நான் காமிச்சு கொடுத்துட்டேன், இதுதான் சரி இதுதான் தப்புன்னு நான் காமிச்சு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் எவர் தாகூத்தை நிராகரித்து விட்டு அல்லாவை நம்பிக்கை கொள்கின்றாரோ அவர் நிச்சயமாக அறுக்க முடியாத ஒரு பலமான கயிற்றை பிடித்து கொண்டார். தாகூத்தை நிராகரின்னு அல்லாஹ் சொல்றான். தாகூத்தை என்ன, வாட் இஸ் தாகூத்? புரியுது? நல்லா சொன்னல, இது பேசிக் சரி பண்ற விஷயம். இதை விட்டுட்டவங்க தான் கயிறை புடிச்சிட்டாங்கன்னு நல்லா சொல்றான். மீதி ஆட்கள்லாம் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். யாருக்கும் தாகூத் என்னன்னே தெரியாது, அதை பத்தி கவலையும் கிடையாது. அந்த ஆயத்தை 100 வாட்டி படிச்சுட்டே இருப்பாங்க. தாகூத்தை நிராகரிப்போம், தாகூத்தை நிராகரிப்போம், தாகூத்தை நிராகரிப்போம். இந்த ஆயத்தை எனக்கு கூட மனப்பாடம் இருக்காது, மற்றவங்க எல்லாருக்கும் இது மனப்பாடமும் இருக்கும். ஆனால் என்ன சொல்றாங்க, தாகூத்தை நிராகரிச்சிருவோன்னு. தாகூத் மட்டும் வரட்டும், அவனை அடிக்கிற அடியெல்லாம் ஓடுறானா இல்லையான்னு மட்டும் தாகூத்துனா என்ன? தாகூத்துனா என்ன அப்படின்னா, தாகூத்து என்பது வரம்பு மீறி செயல்படுவது. இந்த உலகத்தில் எல்லாம் மனுஷனை ஃபுல்லா கண்ட்ரோலும் பண்ணல, ஃபுல்லா ஃப்ரீடமும் கொடுக்கல. புரியுதா? இந்த உலகத்தில் எல்லாம் மனுஷனை ஃபுல்லா கண்ட்ரோலும் பண்ண முடியல. இப்போ என் கை ஆடுதா, கண்ட்ரோல் இல்லை. புரியுதா? என் கை என்ன வேணாலும் செய்ய முடியும். புரியுதா? சூரியனை பறிக்க முடியுமா? புரியுதா? அதான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறான். என்னால் ஃபுல்லாகவும் ஆட முடியாது, ரொம்ப இது பண்ண முடியும். என் பேச்சில் என் உடம்பெல்லாம் கேட்குதா, ஹார்ட் ஒரு 5 நிமிஷம் நிறுத்தி காட்ட சொல்லி பார்ப்போம். புரியுதா? நிறுத்த முடியாது, என் உடம்புக்குள்ள தான் இருக்கு. நீ கையில் பிடிச்சி நிறுத்துறீல்ல, கையை பிடிச்சி சுத்தர நிறுத்துறீல்ல, ஹார்ட்டை நிறுத்து, கிட்னி ஒரு 5 நிமிஷம் சுவிச் ஆஃப் பண்ணு, லிவர் ஒரு 5 நிமிஷம் சுவிச் ஆஃப் பண்ணு, லங்ஸ் ஆஃப் பண்ண முடியாது. இப்போ அது மாதிரி எல்லாம் இங்கே உலகத்தில் நமக்கு என்ன பண்ணியிருக்கான், சுதந்திரம் முழுசாவும் தரல, ஃபுல்லாக நம்மளை சுதந்திரம் கொடுக்காம அடிமை பண்ணியும் நம்மளை வைக்கல. ஒரு வரம்புக்குள் சுதந்திரம் தரப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வரம்பை வயலேட் பண்ணாதீங்க, மீறாதீங்க. புரியுதா? கொடுத்துருக்கிற அந்த கிரவுண்டு, அதுக்கு இஸ்ரார உலமாக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு குதிரை இருக்கு, இந்த குதிரை அவுத்தும் இல்லை, அந்த குதிரை கை காலுக்கு போட்டு கட்டியும் இல்லை, ஒரு 10 அடி கயிறுல அந்த குதிரையை கட்டி விட்டுருக்கு. அப்போ அந்த குதிரை ஃப்ரீயாக சுத்தவும் முடியும், ஆனால் 10 அடிக்கு தான். 11வது அடி எடுத்து வைக்க முடியாது. அதுதான் இஸ்லாம். மனிதனை அடிமைப்படுத்தாது, மனிதனை விடுதலையும் படுத்தாது, மனிதனை கண்ட்ரோல்ல வைக்கும். அப்போ அந்த கண்ட்ரோலை மீறி போவது இருக்குல்ல, அதுக்கு பேர் துகுயானி அப்படிம்பாங்க. அந்த செயல், அந்த கண்ட்ரோலை மீறக்கூடிய செயல் எது, துகுயானி அப்படிங்கிறது. அப்படி அந்த கண்ட்ரோலை மீறுபவர்கள் தாகூத்கள். புரியுதா? கண்ட்ரோலை மீறி போறவங்க தாகூத். உனக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு, புரியுதா? ஒரு கிளாஸ் ரூம்ல உட்காந்து சிரிப்பு வந்ததுன்னா சிரிக்கலாம், அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. எல்லாத்துக்கும் ஏதாவது பிரச்சனை வரும்போது சொல்றாங்களா, நீ லிமிட் தாண்டுற. எவனா இருந்தாலும் முதல் வார்த்தை என்ன சொல்றான், நீ லிமிட் தாண்டுறான்னு. அப்போ லிமிட்னு ஒன்று இருக்குல்ல இந்த உலகத்துல, இந்த லிமிட்ஸை கிராஸ் பண்றவங்க தான் தாகூத்கள். அவங்களும் லிமிட்டை கிராஸ் பண்ணுவாங்க, ஆடுவாங்க, மனுஷனை டான்ஸ் ஆடுவான், தண்ணி போடுவான், அடுத்தவனை பிடிச்சி ராவடி பண்ணுவான், அடுத்தவன் சொத்தை பறிப்பான். இவங்க எல்லாருமே யாரு, தாகூத். அப்போ அல்ல என்ன சொல்றான், முதல்ல லிமிட்டுக்குள்ள இருந்து பழகு. நான் உனக்கு சொல்றேன்னா, உனக்கு கண்ட்ரோலே கிடையாது. நம்ம உடம்புக்கு கண்ட்ரோல் நம்ம மேல இருக்கணும். அதுக்கு அந்த கண்ட்ரோல் ஏற்படுத்துறதுக்கு தான் நோன்பு. ஏன்னா நம்ம வாய் தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்டதை பார்த்தா வாங்கி சாப்பிடணும்னு தோணும், அதனால வைக்கிறான் நல்லா அடி. முதல்ல திங்கவே கூடாது. மௌனு இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுன்னு வருஷம் பூரா சொல்றான். ஒரு வாசம் என்ன, நீ சாப்பிட, நீ என்ன பண்ற, நீ சொல்ல கேட்குற மாதிரி தெரியல, நீ சாப்பிடாது, டோட்டலாகவே சாப்பிடாங்க, இல்லை தண்ணியாவது குடிச்சிக்கிறோம், வேணாம், ஒண்ணுமே வேணாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நமக்கு மேல, நம்ம உடம்பு மேல நமக்கு கண்ட்ரோல் வருது. நாம தாகூத்தா மாறுவதிலிருந்து நாம தப்பிக்கிறோம். அப்போ தாகூத்து லிஸ்ட் போடு. எது தாகூத்து? நம்ம மனசு அல்லாவுக்கு மாற்றமான ஒரு செயலை சொல்லிச்சுன்னா அது தாகூத்து. நம்ம அம்மாவுக்கு அப்பா அல்லாவுக்கு மாற்றமா ஒரு செயல் சொன்னா அது யாரு, தாகூத்து. நம்ம அப்பா, நம்ம அண்ணன், தம்பி, கணவன், மனைவி, இது மாதிரி, புரியுதா, நண்பர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உங்கள் மனைவிகளும் உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு எதிரிகள் உள்ளனங்கிறான். பெத்த குழந்தை அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுடைய விரோதிங்கிறான். ஏன்? குழந்தை நம்மளை கேட்கும், எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்து, அவன் என்ன பண்ணுவான், போய் கவர்மெண்ட் போய் லஞ்சம் வாங்கிட்டு வந்து பைக் வாங்கி கொடுப்போம். அப்போ அந்த இவனால அவன் நரகத்துக்கு போவான். அப்போ நரகத்துக்கு அனுப்பணும் யாரு, எதிரி தானே. இப்போ எனக்கு எதிராக தானே சொன்னா, இப்போ வாங்கி கொடுப்பா, பார்த்துக்கலாம், இப்போ பக்கத்து வீட்டில் இருக்குது, அந்த வீட்டில் இருக்குது, அந்த அங்கிள் வாங்கி கொடுத்தாரு, இந்த அங்கிள் வாங்கி கொடுத்தாரு, எங்களுக்கு இல்லையா, அவங்க அங்கே பண்ணாங்க, அவங்க இது பண்ணாங்க. இது என்னது? இப்போ இதெல்லாம் இப்போ மனைவி, குழந்தை என்ன ஆயிட்டான், எதிரியா மாறிட்டான். மனைவி என்ன ஆயிடுவா, எதிரியா மாறிடுவா. அப்போ அது இது எல்லாமே என்னது, அல்லாவுடைய வரம்பை விட்டு வெளியவான்னு நம்மளை கூப்பிட்ற ஆட்கள் எல்லாருமே யாரு, தாகூத்து. அப்போ தாகூத்தை கடையாளம் கண்டுபிடிச்சிட முடியுமா, பிடிச்சிட முடியும் இல்ல. அல்லாவுடைய வரம்பு எதுன்னு தெரிஞ்சா வரம்புக்கு வெளியே கூப்பிடுறாங்க பார்த்து யார் சொல்ல முடியும். ஒரே நேரத்தில் காலையில் ஒருத்தன் நல்லவனா இருப்பான், மத்தியானம் தாகூத்தா மாறிடுவான். புரியுதா? 4 விஷயம் அல்லாவுக்கு உட்பட்டது சொல்லுவான், ஒரு விஷயம் என்னன்றான், அல்லாவுக்கு
மாற்றமான விஷயத்தை சொல்லிடுவான். அப்போ முதல்ல நாம தாகுத்தை கண்டுபிடிக்கணும்னா எது கண்டுபிடிக்கணும்? வரம்பு மீறவனை கண்டுபிடிக்கணும்னா என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல வரம்பு கண்டுபிடிக்கணும். அப்பதான் எவன் மீறல எவன் வரம்புக்குள்ள இருக்கான்னு தெரியும். அப்ப புரியுதா இல்லை? அப்ப இதுலயும் தீன் வந்துருச்சா? அல்லாஹ் ஓனரு, தீன் ஃபாலோ பண்றவன் அடிமை, ஓனரு ஓனரு வேலைக்காரன், அவன் போட்ட வரம்பு ஷரியத். புரியுதா? அதுக்கப்புறம் அதுக்கான கூலி மறுமை. இந்த 4 விஷயங்கள் தான் தீன். அது மாதிரி இதையும் கம்பேர் பண்ணிட்டோம்னா தாகுத்துங்கிறது எது? அல்லாவை மீற சொல்லி நம்மளை எவன்லாம் சொல்றானோ அவன் தாகுத். யாரெல்லாம் சொல்லுவாங்க? வரதட்சணை வாங்க சொல்லுவாங்க. அப்ப இவங்க யாரு? 50 பவுன் போட்டு அவன் வாங்கிட்டு வந்திருக்கான், நம்ம வாங்கக்கூடாதா? புரியுதா? இது என்னது? தாகுத்து. அவங்கள மாதிரி நாம இருக்கணும், இவங்கள மாதிரி நாம இருக்கணும். நம்ம என்ன சொல்லணும்? அல்ல என்ன சொல்றான்? ஃபாலோ பண்றதா இருந்தா அன்னம் தான் அலை, யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவங்கள ஃபாலோ பண்ணு. அப்புறம் நான் இவனை ஃபாலோ பண்ண அவளை ஃபாலோ பண்ண அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்ப அவன் எங்க போனா அங்க போனா உனக்கும் பிரச்சனை இல்லையா? விராட் கோலி மாதிரி நீ ஃபாலோ பண்ணு, ஓகே, அவன மாதிரியே வாழ பிரச்சனை இல்லை. அப்போ விராட் கோலி எங்க போறானோ அங்க நீ போறதுக்கு ரெடியா? வெயிட் பண்ணு. உன் விராட் கோலியும் சேர்ந்து நீயும் ஒரே ரூம்ல போவீங்க, அதான் மேட்ரு. உன் விராட் கோலியும் நீயும் ஒரே ரூம்ல போவீங்க, உன் மெஸ்ஸியும் நீயும் ஒரே இடத்துல இருப்பீங்க. அப்ப நீங்க ரெடியா இருந்தீங்க, யாரை ஃபாலோ பண்றீங்களோ அவங்க கூட இருப்பீங்க. அல்லாஹ் சிம்பிளா சொல்றான். அப்போ அல்லாஹ் இதான் சொல்றான், எவர் தாகூத்தை நிராகரித்து விட்டு அல்லாவை நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக அறுபடாத பலமானதொரு கயிற்றை பிடித்து கொண்டார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீமையான வரம்புகள் மீறக்கூடியவர்கள் யாரு, அல்லாஹ்வுடைய வரம்புகள்னா என்ன, இது தெரியலன்னா நாம சொர்க்கத்துக்கு போகவே மாட்டோம். இப்ப கேட்கறாங்க, என்ன சொல்றாங்க? கிலாஃபத்து இருக்கு, இது தெரிஞ்சு நாங்க என்ன பண்ண போறோம்? நாங்க ஆட்சி பண்ண போறோமா? இல்ல. நாங்க எங்கேயாவது மன்னரா இருக்கோமா? இல்ல. இது எதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சு இருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? அது எது அவர்களை நிராகரிக்க சொல்லி இருக்குல்ல. ஒரு ஆட்சி எப்படி செய்யணும்னு வேணா நமக்கு தெரியாம இருக்கலாம், எப்படி செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கும் போதுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அதை நிராகரிக்க முடியும். இப்ப நீங்க அல்லாவை ஏற்காதவனை பத்தி நம்ம என்ன சொல்றோம்? காஃபிருங்கிறோம். ஏன்? அல்லாவை மறுத்துட்டான். அதே மாதிரி அல்லாவை ஏற்கிறவனும் ஒரு வகையில காஃபிர். என்ன? அவன் தாகூத்தை நிராகரிக்கிறான். அதுதான் அல்லாஹ் சொல்ற, குஃபுரு செய்யுங்கிறான். ஃபமை யக்ஃபுர் பித்தாகுத், தாகூத்துகளை குஃபுரு செய்யுங்க. அதாவது அங்க காஃபிரா இருந்துட்டு எனக்கு மூமினா இருங்க. அப்ப அல்லாவுக்கு காஃபிரா இருக்கிறவன் இன்னொரு பக்கம் மூமின், அவன் அந்த பக்கம் சைத்தானுக்கு மூமின். புரியுதா? அப்போ நாம எங்க இருக்கணும்? நாம சைத்தானுக்கு காஃபிரா இருக்கணும், அல்லாவுக்கு மூமினா இருக்கணும். அப்ப அதுதான். புரியல? ஆப்போசிட் தானே. அல்லாவை நம்புறேன்னு என்ன அர்த்தம்? அல்லா அல்லாதவன நீ மறுக்கிறேன்னு அர்த்தம். அல்லாவை நம்பலன்னு என்ன அர்த்தம்? அல்லா அல்லாதவன நீ ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம். அது மாதிரி தாகூத்தை விட்டு விலகி அதை நிராகரிப்பவர்கள் அல்லாவை நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக அறுபடாத பலமானது ஒரு கயிற்றை பிடித்துக் கொண்டார். இப்போ இதுக்கப்புறம் நல்ல விஷயம் நாம செய்யறோம், அதுல எவ்வளவு தூரம் செய்யறோங்கிறது 2ஆம் விஷயம். கெட்டதுன்னு அடையாளம் கண்டுபிடிச்சி கெட்டதை விட்டு விலகி நிக்கிறோம் பாரு, அப்பவே அல்லாஹ் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கயிறு நீங்க பிடிச்சிட்டீங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம நரகத்துக்கு போக மாட்டோம்னு அர்த்தம். புரியுதா? கெட்ட விஷயத்தை கெட்ட விஷயம் என்று புரிந்து கொள்வதுதான் என்னது முதல்ல செய்ய வேண்டிய கடமை நல்லா சொல்றான். அப்ப இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். தாகூத்துனா என்னன்ட்டு. அல்லாஹ் அனைத்தையும் நன்கு செவிர்பவனாகவும் மிக அறிந்தவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறான். புரியுதா? அன்றி அல்லாவே நம்பிக்கையாளர்களின் பாதுகாவலன் ஆவான். அடுத்தடுத்து அல்லாஹ் எப்படி கிளியர் பண்றான் பாரு. அல்லாஹ் என்ன சொல்றான் அடுத்து? இதுவும் நம்முடைய அகீதாவை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வசனங்கள்ல ஒரு வசனம். அல்லாஹ் சொல்றான், அல்லாவே நம்பிக்கையாளர்களின் பாதுகாவலன். ஏன்னா தாகூத்துங்கிறவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? மிரட்டுவான். தாகூத்து என்ன பண்ணுவான்? மிரட்டுவான். புருஷன் என்ன பண்ணுவான்? பொண்டாட்டியை மிரட்டுவான். பொண்டாட்டி என்ன பண்ணுவான்? புருஷனை மிரட்டுவான். அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? மிரட்டுவாங்க. முஸப் பின் உமைர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஈமான் கொண்டுட்டாங்க. அவர் என்ன வயசு? ஒரு 17 வயசு. மக்காவுடைய பெரிய கோடீஸ்வரர்கள்ல ஒரு கோடீஸ்வரர். அவர் தான் பெரிய ஆளுங்கிறாங்க. மக்காவுடைய செல்வந்தர்கள்ல மிகப்பெரிய ஆளு முஸப் பின் உமைர். சின்ன பையன் தான், கம்மி வயசு. சஹாபி ஏத்துக்கிட்டாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அவங்க அம்மா வந்து ப்ரெஷர் பண்றாங்க, ஏத்துக்கூடாது, பயங்கரமா டார்ச்சர். உமர் சீரிஸ்லாம் ஒரு ரோல் வரல, அது வந்தாருன்னு நினைக்கிறேன், ஆனால் பெருசா ஒன்றும் அது காட்டல அந்த ரோலை. அப்புறம் அவர் எந்த அளவுக்கு ஒரு ட்ரெஸ் போடுவார்னா, அங்கெல்லாம் மொத்தமே ஒரு ஆளே லைஃப் லாங்கே ஒரு 2 ட்ரெஸ் 3 ட்ரெஸ் தான் வச்சிருப்பாங்க. ஆனால் இவர் காலையில் ஒன்று போடுவார், நைட் ஒன்று போடுவார். அந்த அளவுக்கு இவர்கிட்ட ட்ரெஸ் இருந்துச்சு. அதே மாதிரி அவர் அத்தார் போட்டு அந்த ரோட்டில் நடந்து போனார்னா அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு கூட ஸ்மெல் இருக்கும். சொல்லிடுவாங்க முஸப் பின் உமைர் இந்த வழியாக போயிருக்காருன்ட்டு. அவ்வளோ பெரிய காசு. அப்போ அவங்க அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீ இஸ்லாத்தை விடணும் அப்படின்ட்டு. இவர் மாட்டேங்கிறார். கடைசியாக என்ன ஆகுது? சொத்து கித்து எதுவுமே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. மிரட்டும் போது என்ன ஆகுது? இதுதான் தாகூத்து. அம்மா இப்போ யாரு? தாகூத்து. அல்லாஹ் மிரட்டுறாங்க. மிரட்டினவனே இவர் யார்கிட்ட போனாரு? இவங்க பணிஞ்சு போய் இல்லம்மான்னு சொல்லலை. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு? நீங்க மிரட்டிருப்பாங்க, அல்லாஹ் எனக்கு பாதுகாவலன். உமையா வந்து இப்போ மிரட்டுறாரு பிலால்ல. இப்போ அவர் என்ன பண்ணாரு? அங்க வந்துட்டு என்னை மிரட்டாத, என்னை அடிக்காதன்னு சொல்லலை, அல்லாஹ் எனக்கு பாதுகாவலன். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாவே நம்பிக்கையாளர்களின் பாதுகாவலன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த தாகூத் எப்பவுமே நமக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம கம்பெனி நிறுவனம் மிரட்டும். ஒரு வேலை செய்யற இடத்துல என்ன ஆகும்? அந்த ப்ரெஷர் வரும். எந்த ப்ரெஷரையுமே நம்ம பயப்படக்கூடாது. புரியுதா? இதெல்லாம் இன்னும் வாழ்க்கையில் நீங்க பெருசாக ஆக இந்த ப்ரெஷர்ஸ் வரும். குழந்தைங்களுக்கு ப்ரெஷர் வராது.
குழந்தைங்களுக்கு ப்ரெஷர் அவ்வளோ அல்லாவுடைய பாதையில் ப்ரெஷர்ஸ் அவ்வளோ வராது. பெருசாக ஆக ஆக அந்த ப்ரெஷர்ஸ் வரும், சமூகத்துடைய ப்ரெஷர் வரும், வறுமை ஒரு பக்கம் அழுத்தும், அச்சுறுத்தல் பல இடங்கள்லேருந்து வரும். இப்போ அந்த அச்சுறுத்தல் வரும்போது யாருக்கு எந்த அச்சுறுத்தலும் நம்ம செய்கிறது சரியாக இருந்தால் யாருக்கும் பயப்படக்கூடாது. சரின்னு எப்படி வெரிஃபை பண்ணிக்கணும், குரானின் படி வெரிஃபை பண்ணிக்கணும். வெரிஃபை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் மனசை கல்லாக்கிடணும், யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவே நம்பிக்கையாளர்களின் பாதுகாவலன். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா இந்த இடத்துல வலி அப்படின்னு சொல்லிட்டு வருது. வலின்னா என்ன, வலியுல்லான்னு சொல்கிறாங்களே அவுலியா, தர்காவுக்கு போகிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, அவுலியாம்பாங்க, வலியுல்லா அப்படிம்பாங்க. வலியுல்லான்னா அல்லாவின் நேசர், அல்லாஹ் விரும்பக்கூடியவர்பாங்க. இப்போ அதே மாதிரி அல்லாஹ் நம்மளை விரும்புகிறான் அப்படின்னா நாம் என்ன அர்த்தம், இந்த நேசம் எப்படிப்பட்டது, டபுள் சைடட் நேசம். அல்லாஹ் நம்மளை விரும்பணும், நாமளும் அல்லாவை விரும்பணும். அப்போ அல்லாவை விரும்பிட்டோம்னா அது வந்து ஈமானுடைய உச்ச நிலை. அது ஃபஸ்ட்டு அல்லாவுக்கு பயந்து செய்வோம், ரெண்டாவது அல்லாவுக்கு விரும்பி செய்வோம். புரியுதா? இந்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா அல்லாவுடைய ஆர்டர்ஸு கசக்காது, இனிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜ் போயிட்டோம்னா அந்த அல்லாவை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவனுக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு, தொழுகைக்கு போய் நிற்கிறதுக்கு போர் அடிக்காது, ஜாலியாக இருக்கும். அல்லாஹ் ஒரு வேலை சொன்னான்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த இன்பம் இருக்கும். நான் அல்லாவுக்காக அந்த கஷ்டத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு. அதனால தான் சஹாபாக்கள் என்ன பிலால் ரலியல்லாஹு ஜாலியாக இருக்கும். இந்த மணலில் கிடக்கும்போது, இந்த சவுக்கில் அடிக்கும்போது வேதனையெல்லாம் இருக்காது. அல்லாவுக்காக அடி வாங்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, இதன் மூலமாக அல்லாஹ் சந்தோஷப்படுவானே, இவ்வளோ அடி வாங்கிட்டு கூட என் மரியாதையை விட்டு கொடுக்கலையே அப்படிங்கிற அந்த இன்பம் தான் பெருசாக இருக்கும். அதுதான் அந்த அல்லாமா இக்பாலோட இந்த கவிதையில் எழுதுவார்ல, சித்தம் ந ஹோ தோ கபி இஷ்குமே மசாஹி நஹி அப்படின்ட்டு வருவார்ல. சித்தம் இல்லைன்னு, அதாவது அடி வாங்கலைன்னா இஷ்கில் மசா இல்லை அப்படிம்பார். அது அந்த நேசத்தில் அன்பு இல்லை அப்படின்ட்டு. அதனால் இந்த இறை நேசம் அது என்னது, அல்லாவுடைய அந்த வழியாக நாம் நடந்துக்கணும், அல்லாவை நாம் வழியாக பார்க்கணும். இதே பற்றி தான் 10வது அத்தியாயத்தில் யூனுஸில் 62, 63 அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களை அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாவின் நேசர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அல்லாவை ஒருத்தன் விரும்பிட்டானா எதுக்குமே அவன் பயப்படவே மாட்டான், அவனுக்கு கவலையாக வராது. அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாவிடம் பயபக்தியுடன் நடந்து கொள்வார்கள். அப்படி நடக்கிறவங்க அல்லாஹ் மேலே நம்பிக்கை கொண்டு இருப்பாங்க, அல்லாவுக்கு மரியாதை கொடுத்து நடப்பாங்க. இவங்களுக்கு எந்த பயமும் வராது. உயிர் பயம் இவங்களுக்கு காட்டவே முடியாது, பணத்தாசை இவங்களுக்கு காட்டவே முடியாது. உன் வேலையை தூக்கிடுவேன்னா போடா நீயும் வேலையும் பண்ணு, புரியுதா? உன்னை அடிச்சிருவேன்னா போடா வேலையை பார்த்துட்டு. இவங்க யாரையுமே பயப்பட மாட்டாங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உலகமே ஆச்சரியமாக பார்க்குற விஷயம் என்ன, முஸ்லீம்கள் விஷயத்தில் இதுதான். ஏன்னா வணக்க வழிபாடு எல்லா மதத்துக்காரனும் செய்கிறான், ஆனால் முஸ்லீம் மாதிரி போல்டாக நிற்கிறவன் எனக்கு எவனுமே இல்லை. முஸ்லீம்களை மிரட்டி இன்றைக்கி பண்ண முடியாது, உட்கார வைக்கவே முடியாது, புரியுதா? இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவுடைய நேசம்ங்கிறது நாம் இருக்கணும். அவன் அவர்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் செலுத்துகிறான். அல்லாஹ் என்ன பண்ணுறான், மூமினாக இருக்கான், நமக்கு நண்பனாக இருக்கான், நமக்கு வலியாக இருக்கான், பாதுகாவலனாக இருக்கான். இவன் என்ன பண்ணுறான், நம்மளை இருள்களிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் செலுத்துகிறான். இருள்கள்லாம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில், அதாவது இருள் என்னென்னா, இப்போ இந்த ரூமில் போய் லைட் ஆஃப் ஆயிடுச்சு, இப்போ நீ நடக்கும்போது என்ன பண்ணுவேன், இது மேலே இடிச்சுக்குவேன். இருட்டில் என்ன நடக்கும், எங்கே போகிறோங்கிற அறிவு இருக்காது, என்ன செய்கிறோங்கிற கிளாரிட்டி இருக்காது. இப்போ இதில் பிடிச்சிக்குவோம், இதில் தள்ளி விட்டுருவோம், தண்ணி விழுந்துருவோம், என்ன மிதிக்கக்கூடாத மிதிச்சிருவோம், அடுத்தவங்க காலை மிதிச்சிருவோம், புரியுதா? எல்லா தவறுகளும் நடக்கும், எதுலையுமே ஒரு தெளிவு இருக்காது. அதே இப்போ லைட் வந்துருச்சு, இப்போ என்ன நடப்பேன், இந்த இடத்துல லைட் நிற்கிது, இந்த இடத்துல தண்ணி இருக்குது, இந்த இடத்துல இன்னொருத்தருடைய கை இருக்குது, அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவேன், கிளியராக நடக்க ஆரம்பிச்சுடுவேன்.